அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மரங்கள் என்பன். இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு ஆலமர நண்பர்களோட ஒரு சின்ன கூடுகை. சரி, என்ன விசேஷம் கேக்குறீங்களா? சுருக்கமா சொல்றாங்க. ஆலமரம் அமைப்பு இந்த வாரம் வந்து 199வது வாரம் வந்து வார இறுதி களப்பயணங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. இவரோட பெரும்பாலான பணிகள் வந்து மரங்கள் நடுற பணிகள் தான் மெயினா பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இந்த வாரம் இப்ப வரும் வாரம் வந்து 200வது வாரத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. பள்ளி மாணவர்களை கொண்டு மிகப்பெரிய புரட்சியை செய்து கொண்டிருக்க விருதுநகர் மாவட்டத்தை செஞ்சுட்டு இருக்க இந்த ஒரு மிகப்பெரிய புரட்சியின் ஆதாரமாக இதற்கெல்லாம் சான்றாக ஏற்கனவே ரத்த தானங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுல இந்த வாரம் விருதுநகர் மாவட்டத்துல அரசு மருத்துவக் கல்லூரியில வந்து உடல் தானம் நிகழ்வு பண்ணியிருக்காங்க. ஒரு உடலை எரிப்பதனாலவோ காற்று மாசுபடுகிறது அல்லது ஒரு உடலை வந்து நம்ம வந்து பூமியில வந்து அடக்கம் செய்வதனால எந்த புண்ணியம் இல்லை. அதனால வந்து நம்ம வந்து மண்ணில விதைக்கிறதை விட பிறர் மனசுல நம்ம விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக உடல் தானம் செய்ய வேண்டும். இந்த உடலை வந்து உடற்கூறு ஆய்வுகளுக்கும் மற்ற உறுப்பு தானங்களுக்கும் பயன்படுத்துறதுக்காக உடல் தானம் நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமா வச்சிருக்காங்க. மரம் நடுதல் நிகழ்வை தொடர்ந்து இந்த உடல் தான நிகழ்ச்சியை வச்சிருக்காங்க. விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற அனைவரும் இந்த இதுல வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு உங்களோட உடல் தானத்தை வந்து நீங்க வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புறோம். இது அடுத்த தலைமுறைக்கான பயணம். மிகச்சிறந்த இந்த பயணத்துல உங்களை எல்லாரும் பொதுமக்கள் மற்றும் எல்லா துறை சார்ந்த நண்பர்களும் இந்த விஷயத்துல நீங்க பங்கு கொள்ளுங்க நம்புறேன். இந்த பள்ளி மாணவர்களை கொண்டு இப்படி கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்ட மரங்களை உருவாக்கி மிகப்பெரிய வனங்களை உருவாக்கக்கூடிய இந்த இளைஞர் சக்திகளை ஒவ்வொரு வார இறுதிகளிலையும் ரொம்ப மிகப்பெரிய சமூக பணியை வந்து இந்த மாணவர்கள் இந்த குழந்தைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். நாம எல்லாம் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த நிகழ்வுகளுக்கு வருவதே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு வாய்ப்பு, சமூகத்திற்கு மீதான ஒரு நம்பிக்கையும் ஒரு நல்ல நிகழ்வையும் இவங்க முன்னெடுத்திருக்காங்க. அந்த நிகழ்வுல வந்து நீங்க எல்லாம் கலந்துப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை